கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. புல் உலரும் பூ உதிரும், கர்த்தருடைய வசனமோ நிலை நிற்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை இல்லாட்டினா இன்றைக்கி நம்மளாம் இருக்கவே முடியாது. அப்படி தானே? நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சூழ்நிலைமைகள், வித்தியாசமான ஒரு நிலைமை இல்லாமல் யாராவது இங்கே இருக்கிறோமா? கிடையாது. உலக பிரகாரமான மக்கள் சந்திக்கிறதுலையும் நம்மளும் அந்த உலகத்தில் இருக்கிறதுனால நம்மளும் அதே காரியங்களை எல்லாம் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில். ஆனால் ஜீவனுள்ள தேவன், இரட்சகராக இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, மீட்பு, நித்திய ஜீவனை குறித்த ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்து அந்த விசுவாசத்தில் நான் உங்களுக்கு போய் வேறு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன் சொல்லிட்டு போகாமல் வார்த்தையை நமக்கு கொடுத்துட்டு கடந்து சென்றதுனால அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இன்றும் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நடக்கிற சம்பவங்களில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, உலகத்தில் படித்தவர்கள், ஒரு பண்புள்ள வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள், ஆனால் பிரச்சனை போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் மடிந்து போகிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தென்காசி பட்டணத்தில் வெட்டினரி டாக்டர், யார் அவர்? ஒரு வெட்டினரி டாக்டர். அவருக்கு திடீர்னு அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. அந்த டிரான்ஸ்ஃபர் வந்த உடனேயும் அவர் மனம் கலங்கி போயிட்டார். சில இடத்துல கம்ஃபர்ட் ஜோனை விட்டு டிஸ்டர்ப் பண்ணால் யாருக்குமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் அவர் எவ்வளோ போராடுறாரு. அவங்களோட ஆஃபீஸில் கிடைக்கல, அவரை வேணும்னுக்கே மாற்றிடுறாங்க. அப்போ அந்த மாற்றும் பொழுது அவருக்கு என்ன ஆயிடுச்சு, நாமக்கலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே ஃபேமிலியெல்லாம் டிஸ்டர்ப் ஆன உடனேயும் அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டார். அந்த ஃப்ரஸ்ட்ரேட்டேஷன் உச்சக்கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிட்டார். அந்த ஆல்கஹால் காரணம் என்ன, ஒரு சாதாரண நேரத்தில் ஒரு அந்த மனுஷனை புத்தியை மயக்க வைக்கிற அதில் அடிக்ட் ஆன உடனேயும் அவர் அதில் ரொம்ப கடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் அவருக்கு கையில் ஒரு வேத பிரதி, நம்மளை போத கிதியோனியர்கள் ஒரு வேத பிரதியை, எப்படிப்பட்ட ஒரு வேத புஸ்தகத்தை அவர் கையில் கொடுக்குறாங்க. அவர் கையில் கொடுத்தோடனே ரோமர் 12:12 அவர் வாசிக்கிறார். புஸ்தகத்தை அப்படி திறந்து வாசிக்கிறார். வாசிக்கிற பொழுது, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் என்ற வார்த்தை அவருக்குள்ளே தொட்ட உடனேயுமே, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தை அவர் உள்ளத்தில் தொட்ட உடனேயும் அவர் ஒரு சாந்தமாய் அமைதியாயிட்டார். தனக்குள்ள அமைதியாகி வேத வசனங்களை படிக்க 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 அவருக்குள்ள இனம் புரியாத ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், சமாதானம் கிடைச்ச உடனேயும் அவர் தன்னோட குடிப்பழக்கத்தை விட்டுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டார். ஒருவேளை அந்த ஆத்துமா கையில் அந்த வேத பிரதி கிடைக்காம போயிருந்தா தற்கொலை பண்ணியிருப்பார் அவர். ஹல்லேலூயா. இதுதான் இந்த ஊழியம். இந்த ஊழியத்தை குறித்து உண்மையாகவே பாஸ்டர் இந்த ஊழியத்தினுடைய தரிசனத்தை நிறையாவே உள்வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் இங்கே வந்து உட்கார்ந்த பொழுது இந்த ஒரு சார்ட்டை நான் பார்த்தேன். நம்முடைய திருச்சபையில் எவ்வளவோ ஊழியங்கள் இருக்குது, கிராம ஊழியங்கள் இருக்குது, பலவிதமான ஊழியங்கள், அந்த ஒரு வருஷத்துக்குரிய ஊழியங்கள் எல்லாம் போட்டிருக்கிறீங்க. அதன் மத்தியிலையும் கிதியோன் ஊழியத்திற்கென்று இந்த நாளை நியமித்திருக்கிறார் என்றால் காணிக்கை கொடுப்பதற்காக அல்ல. விசுவாசிகளாகிய நாம் காணிக்கை கொடுப்பதற்காக அல்ல. ஏன்னா காணிக்கை, தசமபாகம் எல்லாம் இந்த திருச்சபைக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்குது, தேவைகள் சந்திக்கப்பட வேண்டிய சூழ்நிலைமைகள் ஏராளமாக இருக்குது. இதன் மத்தியிலையும் இந்த இடத்துல ஏன் இந்த ஆராதனையை பிரத்யோகமாக கிதியோன் ஊழியத்திற்கென்று நியமித்திருக்கார்கள் என்றால், ஆத்தும பாரம். பாஸ்டரோட சாட்சி எனக்கு நல்லா தெரியும். அவர் பைபிள் காலேஜில் படித்து முடித்து வெளியே வந்தோடனே அவர் ஏன் இந்த பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணார்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அவரோட ஒரு மிக நெருங்கிய நண்பர் அவர் மரித்து போயிட்டார். அப்போ அந்த பாரம் அவருக்குள்ள, நண்பனை இழந்துட்டோமே, சுவிசேஷத்தின் மூலமாக அந்த நண்பனை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்ற ஒரு பாரம் அவருக்குள்ளே இருந்ததினால் அவர் வேதாகம கல்லூரியில் ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் படித்து இன்றைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக ஆத்தும ஆதாய பணியில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் நாம் இந்த இடத்துல இன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிதியோன் ஊழியம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்கென்றால், நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக
ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நம்பிக்கை கொள்ளுகிறேன். ஆமென். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒரு நொடி ஒரு பொடியில் உலகம் முழுக்க 6 வேத பிரதிகள் விநியோகிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட வேத பிரதி இலவசமாய் விநியோகிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்திய தேசத்தில் ஒரு வேத பிரதி விநியோகிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களை பெரிதான கிருபையினால், கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலையும் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினாலையும் உங்களுடைய ஜெபத்தினாலையும் இந்த ஊழியம் கர்த்தருடைய கிருபையினால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பயங்கர எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலையும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுக்க 199 நாடுகளில் இந்த ஊழியம் வளர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் கூட வந்துட்டு 193 நாடுகள் தான் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்ம ஊழியம் 199 நாடுகளில் 110 மொழிகள், உலக மொழிகளிலே கர்த்தருடைய வேத வசனம் அச்சிட்டு இலவசமாக விநியோகப்படுத்தி கொண்டிருக்கு. இந்திய தேசத்திலே 26 மொழிகளிலே இப்படிப்பட்ட புதிய ஏற்பாடு சங்கீத நீதிமொழிகள் அச்சிட்டு இலவசமாய் விநியோகம் செய்து கொண்டிருக்கும். எங்களுடைய நோக்கமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விதைப்பது தான். To flood the nation with the word of God. பாஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. We reach the word of God where it could not be preached. எங்கே பிரசங்கிக்க முடியாதோ அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம். பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே, மருத்துவமனைகளிலே, சிறைச்சாலைகளிலே போன்ற இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை இலவசமாய் விநியோகம் செய்து கொண்டு இருக்கிறோம். வைசாக்கில் ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் வர்றப்போ பார்த்தீங்கன்னா, வைசாக்கில் கேஸ் வர்றப்ப அந்த ஜட்ஜு கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் சொல்லக்கூடிய காரியத்தை சற்று யோசித்து முடிவெடுத்து சொல்லுங்கள், இல்லாட்டினா உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறார். யாரை பார்த்து சொல்கிறாரு? விசாகப்பட்டினத்தில் சந்திரசேகர பிரசாத். அவர் ஒரு ஐதீகமான குடும்பத்தை சார்ந்தவர். அவர் ஒரு சிறிய வழக்கில் மிக நல்ல படித்தவர், நல்ல ஞானமுள்ள மனிதன். அவர் ஒரு சிறிய வழக்கில் சிக்கிக்கொண்டு அந்த வழக்கு நிமித்தமாக ஜட்ஜு மாடி நீதிமன்றத்தில் நிற்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறீங்களான்னு கேட்டால், ஆமாம் நான் தான் அந்த குற்றத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ திருப்பி சொல்கிறாரு, நீங்கள் யோசித்து பதில் சொல்லுங்கள், சற்று அவகாசம் தருகிறேன் என்று. அவரை அழைத்து வந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, ஏன் தேவையில்லாத வேலை அப்படி பண்ணுறீங்க, நீங்கள் தேவையில்லாமல் இப்படிப்பட்ட மாட்டிக்காதீங்க. ஜட்ஜு உங்களுக்கு தண்டனை கொடுத்தாருன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் லைஃபே ஒன்றுமில்லாமல் போயிடும். இல்லை, நான் தான் அந்த குற்றத்தை செஞ்சேன். யார் அந்த சந்திரசேகர்? அவர் விசாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவர் திடீர்னு ஒரு குறுக்கு புத்தினால் அவர் என்ன பண்ணிட்டார், அக்கௌண்ட்ஸ் டேலி பண்ணும் பொழுது அதை சில காரியங்களெல்லாம் பண்ணிவிட்டு அதில் அவர் பணம் அடிச்சிட்டார். அதை தெரிஞ்ச கம்பெனி அவர் மேலே கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணோடனே அவர் அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. அவரை அந்த சிறைச்சாலையில் வச்ச பொழுது அவருக்கு என்னன்னே தெரியல. அவர் கையில் இப்படிப்பட்ட ஒரு வேத பிரதி கையில் கிடச்சிச்சு, ஒரு இங்கிலீஷ் பைபிள் அவருக்கு கையில் கிடச்சிச்சு. அந்த கையில் பைபிள் கிடச்ச உடனே அந்த பைபிளை பிரட்டி பார்த்த பொழுது அவர் கடைசி ஒரு பக்கத்தில் கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள எனது தீர்மானம், பெயர், தேதி அப்படின்னு எழுதின இடத்துல அவர் பேர் எழுதிட்டார், அந்த டேட்டை எழுதி வச்சுக்கிட்டார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேலே அவர் கண்களில் ஒரு வசனம் பட்டுச்சு. அந்த வசனத்தை படித்து அவர் யோசிக்கிறார். அவர் ஒரு ஐதீகமான குடும்பத்தை சார்ந்தவர். அவர் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தை அவர் உள்ளத்தை தொட்டது. சிறைச்சாலையில் நடைபெற்று கொண்டிருந்த அந்த வேத கொடுக்குற போது அதை வாங்கினவர், அவர் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு ஐதீகமான புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன், ஐதீகமான குடும்பத்தில் இருந்ததுனால அவருக்கு வெட்கம் தாங்க முடியாமல் அந்த குடும்பத்தார் கடந்து சென்றுட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணிட்டார், சிறைச்சாலையில் யாரோ ஒருத்தங்க அவங்களுக்காண்டி பெயில் எடுத்துகிட்டு வந்தப்போ சிறைச்சாலையிலேருந்து விடுதலை ஆகி வெளியே விசாகப்பட்டினம் கடற்கரையை நோக்கி சென்று தற்கொலை பண்ணி கொள்ளலாம் என்று நினைக்கிறார். ஆனால் தற்கொலை பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அசுத்த ஆவி உள்ளே புகுந்து, அதுவும் தற்கொலை ஆவி உள்ளே போனால் தான் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டினா ஒரு மனுஷன் அவ்வளோ சூகத்தில் பண்ண முடியாது. கடந்து போகிறார், பண்ண முடியலை. திருப்பி வரும்பொழுது அவருடைய சிறிய கால நண்பரை சந்திக்கிறார். சின்ன வயசில் இருக்க ஒரு நண்பனை சந்திக்கிறார். அவர் பார்த்தா அவர் ஒரு கிறிஸ்டியன், அவர் ஒரு கிடியன். அவரை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழித்து பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அழுகிறார். தேம்பி அழுத பொழுது அவரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறார். நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்கிறார். சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பயப்படாத,
பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீட்டில் தங்க வைக்கிறாரு. தங்க வச்சு அவளை போஷித்து பராமரிக்கிறார். அவர் போகிற சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒன்றும் அறியாத அவர் ஒரு ஐதீகமான பின்னணியில் இருந்ததுனால திருச்சபையில் கடைசியில் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்த பொழுது சிறைச்சாலையில் எந்த வார்த்தை அவருக்கு கண்ணில் தென்பட்டதோ அதே வார்த்தை போதகர் மூலமாக வெளிப்படுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு இறக்கம் பெறுவான் வார்த்தை அவருக்கு உள்ளத்தில் தொட்டது. ஆஹா, அங்கே படித்தோமே அந்த வார்த்தை இன்றைக்கும் வருதே அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசித்து பார்த்த பொழுது அவர் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நண்பரோடு சேர்ந்து வேலைக்கு போகிறாரு. அவர் ஒரு நல்ல ஒரு சிறிய மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பித்து ஒரு வேலை செய்ய பார்க்குறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை மேலே சபை போதகரோடு ஐக்கியப்பட்டு அந்த போதகர் மூலமாக ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் குடும்பத்தை மறுபடியும் கண்டுபிடித்து அவர்கள் குடும்பமாய் ஆண்டவரை அறிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஒரு கால சூழ்நிலைமையிலே அந்த சபை போதகர் இடத்துல போய் கேட்குறார், பாஸ்டர் எனக்கு ட்ரையல் வருது, இந்த மாதிரி சூழ்நிலைமையில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டபொழுது அந்த பாஸ்டர் கைட் பண்ணியிருக்கிறார். ஒன்றும் பயப்படாதீங்க, திருப்பியும் சொல்லியிருக்கிறார். யதார்த்தமாக பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுடைய இறக்கம் பெறுவான். இந்த வசனத்தின்படி உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டுருங்க, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். ட்ரையல் வந்த பொழுது ஜட்ஜுக்கு முன்பாக நான் தான் மறுபடியும் அந்த தப்பான காரியங்களை செஞ்சுட்டேன்னு குற்றத்தை ஒத்துக்கிட்டார். அந்த சூழ்நிலை மேலே ஜட்ஜு மறுபடியும் கூப்பிட்டு நீங்கள் குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனால 5000 ஒரு பெனல்ட்டி போடுறேன்னு சொல்லிட்டு அவரை விடுதலை பண்ணிட்டார். ஹல்லேலூயா. சந்திரசேகர பிரசாத் படித்த மனிதன், ஐதீகமான குடும்பத்தை பின்னணியை சார்ந்தவர். அவர் கையில் அந்த சிறைச்சாலையில் அந்த வேத பிரதி கிடைக்காம போயிருந்தா அந்த ஆத்துமா நரக பாதாளங்களில் கடந்து சென்றிருக்கிறோம். இதுதான் இந்த ஊழியம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போன வருடங்கள் ஏறத்தாழ 8 கோடி வேத பிரதி உலகம் முழுக்க விநியோகிக்கப்பட்டு கொண்டது. இந்திய தேசத்தில் 50 லட்சத்துக்கு அதிகமான வேத பிரதி விநியோகிக்கப்பட்டு கொண்டது. இப்படிப்பட்ட வேத பிரதி டாக்டர்ஸ் மத்தியில் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கொண்டு கடந்து செல்லுவோம். இந்த மாதிரியான ப்ரௌன் கலர் இது வந்து PWT பர்சனல் ஒர்க்கர்ஸ் டெஸ்டமெண்ட்னு சொல்லுவோம். நாங்கள் 20 ரூபீஸ் பே பண்ணி இதை வாங்கி கடந்து செல்லும் பொழுது சாட்சி கூறி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தி இந்த வேத பிரதியை கொடுப்போம். இப்படிப்பட்ட பைபிள் எல்லாம் சின்ன பைபிள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸில் போய் காலேஜஸில் போய் நாங்கள் கொடுப்போம். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு பைபிள் இது வந்து மிலிட்ரி அவங்க அந்த இடத்துல வந்து இதை வந்து இந்த பைபிளை வந்து இலவசமாக கொடுக்குறோம். பாஸ்டர் சொன்னது போல் டிக்னிட்டரி பைபிள்ஸ் அது மாத்திரம் இல்லாமல் அப்படிப்பட்ட ஃபுல் பைபிள் இலவசமாக வந்து நாங்கள் ஹோட்டல்ஸில், ஹைவே, ரெஸ்டாரண்ட்ஸில் இப்படிப்பட்ட இடத்துல வந்து இதை ப்ளேஸ் பண்ணுவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை. இன்றைக்கி ஏராளமான சாட்சிகள் உங்கள் மத்தியில் சொல்லலாம். காலம் கடந்த சூழ்நிலைமையில் சில சாட்சிகளை சொல்லியிருக்கிறேன். குடியாத்தத்தில் லக்ஷ்மி என்ற ஒரு சகோதரி, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க பொழுது திடீர்னு அந்த கம்பெனியில் இருந்து இன்றைக்கி எனக்கு லீவு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. எதுக்காண்டி லீவு கொடுக்குறீங்க? லீவ்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே, இல்லை எனக்கு உடம்பு சௌரியமில்லை, நான் போகணும். அப்போ அந்த ஓனர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்க, நீங்கள் உண்மையை சொன்னால் உங்களுக்கு லீவ் தருவேன். அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் போய் இன்றைக்கி ஒரு சாட்சி சொல்ல போகிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க. இல்லைடா லக்ஷ்மி சாட்சி அப்படின்னு வார்த்தையை பார்த்தோன்னே என்னென்னு கேட்ட பொழுது அந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நான் எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன்னு சாட்சி சொல்ல போகிற போது அந்த சாட்சியை எனக்கு சொல்லுங்கள், அப்புறம் நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சாட்சி என்னென்னா, அந்த சகோதரி வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அவங்க ஹஸ்பண்டுக்கு திடீர்னு பேரலிட்டிக் அட்டாக் ஆயிடுச்சு, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம் முடியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது ஹஸ்பண்டையும் பார்க்க முடியல, வேலைக்கும் போக முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில் சரி இனி உயிர் வாழ்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சூசைட் பண்ணிடலாம் குடும்பமாக அப்படின்னு நினச்சி தீர்மானம் பண்ணிவிட்டு அந்த வீடை சுத்தப்படுத்துகிறாங்க. எதுக்காண்டி, நாளைக்கு ஒரு வேளை நம்ம எல்லாம் செத்துட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் வந்து அரேஞ்ச் பண்ணக்கூடாது, நம்ம ரெடி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது எப்போயோ அந்த பொண்ணு ஸ்கூலில் கொடுத்த பைபிள் நியூ டெஸ்டமெண்ட் மேலே இருந்திருக்கு, அல்மேரால இருந்து கீழே விழுந்தது. அதன் மத்தியில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதை படித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த புக்கை அப்படியே திறந்து பார்க்கும் பொழுது அவங்க கண்களில் பட்ட வசனம் மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 26 அந்த வசனம், காட்டு புஷ்பங்களை உடுத்துகிறவர் உங்களை போஷிக்க மாட்டாரோ அப்படின்னு அந்த வார்த்தை அவங்க உள்ளத்தில் தொட்டுட்டு இனம் புரியாமல் தன்னையும் அறியாமல் அந்த வீடை சுத்தம் பண்ணுறதை விட்டுட்டு அந்த பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த பைபிளை வாசிக்க 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 அவங்களுக்குள்ள ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் வருது. அப்போ கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளையும் அவர் போஷிப்பார் அப்படின்றதில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஒரு நிமிஷத்தில் கடவுளே நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அப்படின்னா என் கணவர் இப்படி இருக்கிறார், என் குடும்ப சூழ்நிலைமை இப்படி இருக்குது, இதன் மத்தியில் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. சூசைட் பண்ணுற எண்ணத்தை விட்டுட்டு அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டாங்க. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அந்த ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட் பண்ண அவர் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை மேலே அந்த பைபிள் எப்படி கிடச்சிச்சு என்றால், அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலில் கிடியோனியர்கள் போய் இலவசமாக கொடுத்த பொழுது அந்த பொண்ணு வாங்கி அந்த பைபிளை தூக்கி மேலே தூக்கி போட்டுட்டாங்க. அப்போ என்றைக்கோ வாங்கின பைபிள் அந்த சூழ்நிலைமையில் அவங்க மரிக்கும் தருவாயில் இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவங்க உள்ளத்தில் தொட்டுச்சு. ஹல்லேலூயா! இதுதான் இந்த ஊழியம். இந்த ஊழியம் கர்த்தருடைய வேத வசனத்தினுடைய அடிப்படையில் ஏசாயா 55:10-11 யாராச்சும் வாசிக்க முடியுமா? ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி, அந்த வார்த்தை எஸ் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ செய்து நான் அதை அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை விரும்பின செய்து அவருடைய அனுப்பின காரியமாக வாய்த்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நீங்களும் நானும் இந்த இடத்துல ஜீவித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி அறியாத ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இயேசு என்ற நாமம் அறியாத ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபை. கோவில்பட்டியில் ஒரு சகோதரி திருமணத்துக்கு ஆனதுக்கப்புறம் அவங்க நினைச்சமான வாழ்க்கை அமையலைன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப வேதனை. அவங்க சரீர பலவீனத்து நிமித்தமாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கடந்து செல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்பென்சர்னு வைப்போம், ரேக் மாதிரி வச்சுட்டு அதில் நியூ டெஸ்டமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருப்போம். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது அந்த சகோதரி ரிசப்ஷனில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது அதை பார்க்குறாங்க. அவங்க கண்ணில் பட்டது புதிய ஏற்பாடு. இதுதான் அவங்க கண்ணில் பட்டது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு. நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்ருக்கிறோமே, புதிய ஏற்பாடுன்னு ஒன்று நடக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய ஏற்பாடு துவங்குமோ அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் அந்த புக்கு நான் ஒன்று எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. எடுத்துக்கோங்க, அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் படிக்கிறதுக்கு தான் வச்சுருக்குறோம், எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பைபிளை எடுத்து அவங்க அந்த சகோதரி படிக்கிற பொழுது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை வந்தோடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்றதுக்காக அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் சர்ச்சு எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ரோட்டில் கடையில் போய் அந்த கடையில் இருக்கவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதான் அங்கே போங்க, அங்கே சர்ச் இருக்குதுன்னு. அதன் மூலமாக போய் அந்த சர்ச்சில் உள்ளே உட்காந்துட்டு அந்த வார்த்தை அவங்கள தொட்டதுனால அந்த திருச்சபையில் அவங்க மறுபடியும் அங்கத்தினராகி திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்று தன்னோட வாழ்க்கையில் ஒரு புது நம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் கர்த்தருக்காக ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த சகோதரி கண்களில் அது படாமல் இருந்திருந்தால் அந்த சகோதரி நம்பிக்கை இழந்து போயிருந்திருப்பாங்க. இதுதான் இந்த ஊழியம். இந்த ஊழியத்தில் பெரிதான கிருபையினால் இன்றைக்கி ஏராளமான சாட்சிகள் இருக்குது. இந்த இடத்துல இன்றைக்கி வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வேத வசனம் அச்சிடுவதற்கு நாங்கள் வேறு எங்கே இருந்தோம் நாங்கள் பணம் வாங்குறது கிடையாது. இந்த ஊழியம் திருச்சபையை சார்ந்து இட்ஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஆர்ம் ஆஃப் சர்ச் மினிஸ்ட்ரி. பாஸ்டர் சொன்னது போல் திருச்சபை அங்கத்தினர்கள் மூலமாக பெறப்படுகிற ஒவ்வொரு பணமும் கர்த்தருடைய வேத வசனம் அச்சிடுவதற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு வேத பிரதியை அச்சிடுவதற்கு 50 ரூபா செலவழிகிறது. சால்வேஷன் இஸ் ஃப்ரீ, காஸ்பல் இஸ் எக்ஸ்பென்சிவ். ரட்சிப்பு இலவசம், ஆனால் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு சில பணங்கள் தேவை. நாங்கள் உலகத்தில் இருக்க மக்கள்கிட்ட நாங்கள் வாங்குறது கிடையாது. திருச்சபை அங்கத்தினர்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை ஆராதிக்கக்கூடிய திருச்சபை அங்கத்தினர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் வேத வசனம் அச்சிடுவதற்கு மாத்திரம்தான் பயன்படுகிறது, மற்ற எதுக்கும் பயன்படுத்துறது கிடையாது. இன்றைக்கு பாஸ்டர் இந்த ஞாயிறுவை சுவிசேஷம் அறிவிப்பதற்காக உலகம் முழுக்க மாத்திரமல்ல, இந்திய தேசத்தில் வட இந்தியாவில் இயேசு என்ற நாமம் அறியாத ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் இந்த வேத பிரதியை கொண்டு செல்லணும். அதற்கு அச்சிடுவதற்கு ஒவ்வொருவரும்
இன்றைக்கு இந்த திருச்சபையில் இந்த ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிற எனக்கு ஒரு உத்தரவாதம் கிடைக்கப்பட்டிருக்கு. அதோடு நான் படைக்க போகிறேன். ஒரு ஆத்மா 50 ரூபா ஏதோ காணிக்க கொடுத்துட்டோம் தாங்குகிறோம், நோ, அப்படி நினைக்கக்கூடாது. உத்தரவாதத்தோடு எத்தனை ஆத்மாவுக்கு நம்ம இன்றைக்கி எடுக்க போகிறோம், எத்தனை ஆத்மாவை நம்ம சுதந்திரித்து கொள்ள போகிறோம், அதற்கு நம்ம படைக்க போகிறோம். அந்த உணர்வோடு படைக்கிறது மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணணும். தொடர்ந்து எப்போல்லாம் ஜெபம் பண்ணலாம், எப்போ வேணால் ஜெபம் பண்ணுங்க. 24/7 இந்த மினிஸ்ட்ரி 24 மணி நேரமும் வேத பிரதி ஏதோ ஒரு பகுதியில் விநியோகிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இயேசு என்ற நாமம் அறியப்படாத ஜனங்களிடத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதனால் எப்போ வேணால் ஜெபம் பண்ணுங்க. இந்த சபையில் கிதியோனுகள் அங்கத்தினர்கள் அங்கே இருக்கிறாங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களும் சேர்ந்து இந்த ஊழியத்தில் இணைந்து நீங்களும் பங்கு கொள்ளலாம், பாஸ்டரோட அனுமதியோடு. அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் படைக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் கர்த்தருடைய வேத வசனம் அச்சிடுவதற்கு பயன்படுகிறது. பல சாட்சிகள் இருக்கிறது. இன்றைக்கி உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் கோட்டா என்ற ஒரு பகுதி, அது ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு இன்ஸ்டிடியூஷனுக்கு போக்குள்ள ஒரு பகுதி. அது அங்கே போய் இறங்கின உடனே ஆட்டோ ரிக்ஷாலாம் ஓடி வந்து நான் உங்களை அந்த இடத்துல கூட்டு போகிறேன், இந்த இடத்துல கூட்டு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போவாங்களாம். அங்கே நல்லா சொல்லித்தர்றாங்க. சண்டிகர் மாநிலத்திலிருந்து ஒரு பொண்ணு வினிதா அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்க வந்தாங்க. படிக்க வந்த பொழுது ஒரு குடும்ப பின்னணியை விவசாய குடும்பம். திடீர்னு அந்த மாணவி, இல்லை நான் என்னால் படிக்க முடியல, நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்ட பொழுது, இல்லை எனக்கு வேண்டாம், நான் படிக்க விரும்பலை, பணத்தை கொடுங்கன்னு சொன்ன பொழுது பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் கிதியோனியர்கள் போய் அந்த பகுதியில் போய் பைபிள் கொடுக்கறதுக்காண்டி போயிருக்கப்ப அந்த இன்ஸ்டியூட்டில் கிறிஸ்டியன்ஸுக்கு உங்களுக்கு வேலை கிடையாது, இப்படி தான் பைபிள் கொடுக்க வருவீங்க, தேவையில்லாத மத மாற்றம்லாம் செய்யக்கூடாது, போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் வருத்தத்தோடு அவங்க சொல்லிடுற பொழுது ஒரு 10 பிரதியை எடுத்து ஓரமாக வச்சுட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வினிதா என்ன பண்ணுறா, தான் படிக்க முடியலையே, பணமும் கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறதுக்காக கடந்து செல்ல இருக்கிறான். இங்கே அந்த பைபிள் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 புக்கை மட்டும் வச்சுட்டு போங்க சொல்லிட்டாங்க. இந்த வினிதா அந்த இன்ஸ்டியூட் விட்டு வெளியே போகும்போது இது ஒரு டைரி நினச்சிட்டு இதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிளை யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வரோன்னு எடுத்துகிட்டு தன்னோட ஹாஸ்டலுக்கு போயிட்டா. சமீப நாட்களில் நீங்கள் பேப்பரில் படிச்சிங்கன்னா அந்த ஊரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு ஃபேனில் கிரில் மாதிரி வச்சுருக்கிறாங்களாம். பேப்பரில் வந்த செய்தி. அந்த ஊரில் அங்கே யார் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்னால், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காண்டி உள்ள இன்ஸ்டியூட் அங்கே உள்ளது, கோச்சிங் சென்டர். அங்கே வர்றவங்க படிக்க முடியலன்னு சூசைட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்காக ஃபேனில் கிரில்லாம் வச்சுருக்கிறாங்களாம். ஆமாம், அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த வினிதா அந்த பைபிளை எடுத்துகிட்டு போய் ரூமில் போட்டுட்டு மாடியில் எப்படி சர்க்குலை பண்ணலான்னு மேலே ஏறி பார்த்துட்டு திரும்பி இந்த பைபிளை நைட் நேரம் திறந்து பார்த்த பொழுது கண்களில் பட்டது சங்கீதம் 31:8. நான் மறிக்கிறது புழுதியில் இறங்குனால என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு என்ற ஒரு வார்த்தை அந்த மகளுடைய உள்ளத்தில் தொட்டது. சூசைட் பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருக்க போல் நைட்டு முழுக்க அந்த பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கிறா. அப்போ அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அப்போ அந்த நம்பிக்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுக்கிட்டு இருக்கிறா. அவள் மறுபடியும் அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்க போகும்பொழுது நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுது. இன்ஸ்டியூட்டில் கேட்குறாங்க, நீ குவிட் பண்ணிடுவேன்னு சொன்னியே, அப்புறம் ஏன் நீ படிக்கிற, எப்படி படிக்கிறேன்னு கேட்ட பொழுது அவள் சொல்லியிருக்கிறா, நடந்த சம்பவத்தை கூடின பொழுது நான் சூசைட் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் இந்த பைபிள் என் உள்ளத்தை தொட்டது, இன்றைக்கி நான் ஜீவித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன பொழுது, எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பைபிளே கொடுக்காதீங்க சொன்னாங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் கிடியன்ஸை காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு 3000 காப்பீஸ் கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் பணம் கூட கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதுதான் இந்த ஊழியம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த ஊழியத்தில் முழு நேர ஊழியர்கள் அல்ல, கர்த்தர் உலக பிரகாரமாக கொடுத்த வேலையில் பண்ணிட்டு கொண்டே இந்த ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள், இந்த ஊழியத்தில் உற்சாகமாக பங்கு கொள்ளுங்கள். ஒருவேளை பைபிள் எங்கேயாவது கொடுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா பாஸ்டர்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பாஸ்டர் இங்கே இருக்க கிடியன்ஸ் ஊழியத்தில் இந்த இடத்துல இருக்கிற மெம்பர்ஸ் மூலமாக அரேஞ்ச் பண்ணுவாங்க, பைபிளை கொடுக்கலாம். நீங்களும் கடந்து செல்லும் பொழுது இந்த வேத பிரதியை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம்.
எங்களுக்கு இந்த ஊழியத்துக்கு என்று அங்கத்தினர்கள் தேவை. அது பாஸ்டர் அனுமதியோடு நீங்களும் இந்த ஊழியத்தில் பங்கு பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்மளை அழைத்த நோக்கத்தின்படி கர்த்தருக்காக நம்ம சாட்சியாக ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த ஊழியத்துக்கென்று நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் ஏற்கனவே நான் சொன்னது போல வேத வசனம் அச்சிடுவதற்காகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்கென்று ஜெபிக்கும்படி மிக தாழ்மையாய் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம். ஆமாம், அப்போ பாவம் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணி அது ஒரு பாவமாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் நம்ம வாசப்படியில் படுத்திருக்கோம். இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இந்த வார்த்தையோடு பேச இருக்கிறாங்க. அப்போ பாவம் நம்ம வாசப்படியில் படுத்திருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நன்மை செய்யணும். ஒருவேளை நம்ம யோசித்து பார்த்துருக்கலாம், நம்ம ஏராளமான நன்மை செய்து கொண்டிருக்கிறோமே. தான தர்மங்கள் செய்கிறோம், இல்லாதவங்களுக்கு உணவளிக்கிறோம், ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்குறோமே, எவ்வளோ பேருக்கு பண உதவி செஞ்சுருக்கிறோமே, இந்த மாதிரியெல்லாம் நன்மை செஞ்சுருக்கிறோமே. இந்த மாதிரியான நன்மை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம். உலக பிரகார மக்களும் இதே நன்மையை நம்மளை காட்டிலும் அதிகமாக செய்கிறாங்க. ஆனால் நமக்கு இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்குமே என்று சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ என்ன மாதிரியான நன்மை செய்ய ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார்? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நசரேயனாக இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடியால் அவை நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குற சுத்தித்திருந்தார். அப்போ இந்த இடத்துல வார்த்தை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவோடு தேவன் இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார் என்று பார்க்குறோம். அவர் எப்படிப்பட்ட நன்மை செய்தார்? அவர் நாட்களில் ஜீவித்து கொண்டிருக்க நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். பிதாவின் சமூகத்தில் நம்மளை அப்பா பிதாவின் கூப்பிட தகுந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுவதற்கு தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து அவர் நமக்காக முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். அவர் எப்படிப்பட்ட நன்மை செய்தார்? ஆத்துமாக்களை பார்க்கிறார். அவர் ஜனங்களை பார்க்கல, அவங்களுக்குள்ள இருக்க ஆத்துமாவை பார்க்கிறாரு. திரளான ஜனங்களை கண்டு மனதுருகிறார். இந்த ஆத்துமா அழிந்து போகிறதே, ரட்சிப்பில்லாமல் அழிந்து போகிறாரு, நித்திய ஜீவன் இல்லாமல் போகிறாங்களேன்னு சொன்ன அந்த பாரம் அவருக்குள்ளே நெருங்குச்சு. அந்த பாரம் நெருக்கிறதுனால தான் நன்மை செய்கிறவராய் அந்த ஒரு ஆத்தும மீட்பு தான் அவருக்கு விலையேறப்பட்டதாய் காணப்பட்டது. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை நம்ம இன்றைக்கி ஒரு நன்மை செய்யணும்னு நினச்சோன்னா அந்த இடத்துல நம்ம பேர் நம்ம யாருன்றதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சூழ்நிலைமைகளாக அமைஞ்சிருது. யார் இதை ஹெல்ப் பண்ணால் சோன்சோ பண்ணாங்க, அதனால் என்ன பிரயோஜனம்? ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை அழைக்கப்பட்டிருக்கோன்னா, ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படணும். நம்ம என்ன நன்மை செஞ்சாலும். ஒரு முறை நான் நைட் நேரம் சென்னையில் வந்து ஒரு கன்வென்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் நைட் ஒரு 12 o'clock இருக்கும். எங்கள் அக்கா வீட்டுக்கு வானகரத்துக்கு போகிறதுக்காண்டி ரேப்பிடோவில் புக் பண்ணேன். ஒரு பையன் வந்தான். அந்த பையன் பேர் அஃப்சல். அந்த பையன் வந்துட்டு 2 வீலரில் வந்தான். நைட் நேரம் யாருப்பான்னு கேட்டேன். பைக்கில் ஏறி உட்காந்தோடனே அப்படியே பேச்சு கொடுத்தேன். நான் வந்து என்னோடய நேம் அஃப்சல், நான் திருச்சியில் இருக்கேன், இங்கே கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன். நான் எங்கள் அப்பா வந்து ஒரு கார்பென்ட்ரி வேலை ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் படிக்கிற காலத்தில் என்னோடய எக்ஸ்பென்சஸை நான் மீட் அவுட் பண்ணுறதுக்காண்டி ரேப்பிடோவில் நான் என் பைக்கில் இந்த மாதிரி நைட் நேரத்தில் போய் விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட அவன் பேரை கேட்ட உடனே எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வசனம் எனக்குள்ளே ஞாபகம் வந்து, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்ற வார்த்தை வந்த உடனேயும் பைக்கை விட்டு இறங்கினோடனே, அஃப்சல் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தரணும் விரும்புகிறேன் கேட்டேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டோடனே இந்த பைபிள் எடுத்து கொடுத்தோடனே பைக்கை விட்டு கீழே இறங்கிட்டு அந்த பைபிளை வாங்கிட்டு நான் சொன்னேன், பைக்கில் உன்னோட எக்ஸ்பென்சஸ்காண்டி பண்ணுற ட்ராவல் கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணு, ரேஷாக ஓட்டாத, நல்லா படி, உன்னை ஜீசஸ் ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொன்னான்.
அப்போ நான் ஏன் இதை செஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பையன் எப்படியாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அவன் பாருங்கள், அவனுக்கு வந்து எனக்கு இன்னும் மறக்கவே முடியாது. நான் பைக்கு வந்த உடனே அந்த ஒரு ஃபுல் அமௌண்ட்டு, ஒரு ரவுண்ட் அமௌண்ட்டாக கொடுக்கறதுக்காண்டி அவன்கிட்ட கொடுக்குறேன். அந்த பையன், தேங்க்யூ சார், வேண்டாம், எனக்கு நான் என்ன பைக்கில் வந்தேன்னா அந்த சார்ஜஸ் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டான். ஒருவேளை கூடுதலாக கொடுத்துருந்தா அது ஒரு பெரிய நன்மையா? அந்த இடத்துல நான் யாருன்றது தான் நான் வெளிப்படுத்தி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்னா அந்த நன்மை தான் நம்ம செய்யணுன்றதை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அப்படிப்பட்ட நன்மைகள் நம்ம செஞ்சுருக்கிறோமா? ஒருவேளை நம்ம சொல்லலாம், எனக்கு அந்த நன்மை தெரியாமல் இருக்குமா, எனக்கு நன்மை செய்ய தெரியாமல் இருக்கும்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்ய தெரியும், நன்மை செய்ய அறிஞ்சிருக்கிறோம், நன்மை செய்ய திராணியும் நமக்கு இருக்குது. அது ரெண்டு விஷயம் பைபிளில் தான் வசனமும் சொல்லுது. 38 வருஷமாக ஒருத்தர் முடியாமல் கிடக்கிறான். யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும்பொழுது 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷமாக வியாதி கொண்டிருக்கிறான் அவன். இயேசு கிறிஸ்து 33 வருஷம் தான் ஊழியம் பண்ணாங்க. 33 வருஷத்தில் 3 வருஷம் ஊழியம் பண்ணும் பொழுது 38 வருஷம் ஒருத்தன் வியாதி இருக்கிறான். அவனை போய் கேட்க பொழுது, நீ சுகமாகறாங்கிட்ட, என்னை யாரும் குளத்தண்டையில் கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லைங்கிறான். அப்போ அவ்வளோ பேர் இருந்தப்போ கூட அவன் எதிர்பார்ப்பு அவனோட நன்மைக்கு யாருமே இல்லாமல் போகிறாங்க. ஆனால் ஏசப்பா அவனை கண்டு சுகமாக்குறாரு, அந்த ஆத்துமாவை பார்க்குறாரு, அவனை கண்டு சுகமாக்குறாரு. தேவன் இன்றைக்கி நம்மோட கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா, நம்ம ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளே வெளிப்படுத்தணும்னு நினச்சோன்னா நம்ம நன்மை செய்யணும். இன்றைக்கி அதுதான் வசனம் சொல்லுச்சு. தேவன் இயேசுவோட கூட இருந்ததுனால அவர் நன்மை செய்கிறார் இருந்தார். தேவன் நம்மோட கூட இருக்கிறதுனால நம்ம நன்மை செய்ய பார்க்குறவங்க எல்லாரும் அவங்களோட ஆத்தும மீட்புக்குள்ள பாரம் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம இன்றைக்கி சந்தோஷமாக விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே. ஒரு வசனத்தை பார்த்தா அந்த வசனம் நம்மளோட இடைப்படுது. ஒரு தடவை இலக்கேரியா பைக்கை விட்டு வெளியே வர்றப்ப நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஒரு சுவோலை பின்னாடி எழுதிருந்துச்சு. ஆமேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு வேகமாக முன்னாடி போய் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டில் பார்த்தா அந்த சுவோலை மேலே ஒரு பிள்ளையார் படம் ஒட்டி இருக்கு. ஆனால் அது வசனம், அந்த வசனம் நம்மளை கூட பேசுது. அதை யார் எழுதியிருக்கிறா? அவருக்கு அது ஏதோ கேட்சியாக இருந்திருக்கு, அதை எழுதியிருக்கிறாரு. ஒரு வார்த்தை, ஒரு இடத்துல ஒரு காரில் தல்லாகுளத்திட்ட போயிட்டுருக்கிறேன், ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கும் பொழுது ஒரு நல்ல வசனம் ஒன்று எழுதிருச்சு. நேராக போய் அந்த காரை நிறுத்தினேன். காரை நிறுத்த அவங்க பயந்துட்டாங்க. நிறுத்திட்டு விண்ஷீல்டை கீழே, கண்ணாடியை கீழே இறங்குன்னு கட்டினேன். தேங்க்யூ ஸோ மச், இந்த வசனம் நீங்கள் எழுதியிருக்கீங்க, ரொம்ப சோர்வோடு நான் ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கிறேன், இந்த வார்த்தை கர்த்தர் என்னோட பேசினார்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த வார்த்தை நம்ம உள்ளத்தில் தொடுது. இன்றைக்கி நம்ம நன்மை செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எத்தனை பேருக்கு நம்ம கொண்டு சொல்லுகிறோம்? ஜீவனுள்ள தேவனை நம்ம எவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கிறோம்? அதுதான் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இருக்குது. நம்ம எப்படிப்பட்ட நன்மை செய்கிறதா இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோப் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அப்போ நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும், இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்ல, நம்ம எல்லாம் நன்மை செய்ய அறிந்தவர்களை தான் இருக்கிறோம். நம்ம பொய் சொல்லிட முடியாது, எனக்கு நன்மை செய்ய தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம நன்மை செய்ய அறிஞ்சு இருக்கிறோம். அப்படி செய்யாமல் போனால் நமக்கு பாவம்னு வசனம் சொல்லுது. 2 ராஜாக்கள் பைபிளில் சில வார்த்தை, சில கேரக்டரை குறித்து சொல்லிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1லேருந்து 15 வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாகமான், குஷ்டரோகம், சிறிய பெண், சிறிய ராஜாவின் படைத்தலைவனாக நாகமான். அப்போ அடிமை பெண்ணாக ஒரு சின்ன பிள்ளை அந்த இடத்துல அவங்க வீட்டில் இருக்கிறா. அப்போ நாகமான் தன்னுடைய எஜமான் இப்படி இருக்கிறாரு, குஷ்டரோகத்தில் இருக்கிறாருன்னு சொல்ல உடனேமே அந்த பெண் வந்து எலிசா தீர்க்கதரிசியை அறிஞ்சிருக்கிறா. அப்போ அவள் சொல்கிறா, நம்ம எஜமான் அவரிடத்துல போனால் அவருக்கு சுகமாகும். அவள் என்ன பெரிய காரியம் செஞ்சாளா? அந்த மனசு எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள். நமக்கு அப்படி இருக்கிறோமா? நமக்கு ஒருவேளை பிரச்சனை, போராட்டம், சூழ்நிலையை பார்த்துட்டு ஏற்கனவே நம்ம நொந்து போய் இருக்கிறோம், இதில் இது வேறையா? அப்படி போயிடக்கூடாது. அப்போ அந்த ஒரு குஷ்டரோகம் பிடித்த அந்த ஒரு படைத்தலைவன், அவங்க வீட்டில் நான் குடியிருக்கிறேனே அப்படின்ற அந்த எண்ணம் அவளுக்குள்ளே இருந்ததுனால அந்த எலிசா தீர்க்கதரிசி அறிஞ்சிருக்கிறான். நன்மை செய்ய அறிந்து அவள் சொல்லாமல் இல்லை, அன்றைக்கி அவள் சொன்னா. அதை கேட்டுட்டு அவர் அந்த இடத்துக்கு போகிறாரு, போய் அவருக்கு சுஸ்தமாகுது. அப்போ அந்த 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிங்க.
ஆ ஆ ஆ ஆ ஆ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு? இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமியில் வேறு தேவன் இல்லைன்னு அறிக்கை பண்ணுறாரு. நான் சொஸ்தமாகிட்டேன்னு கூட அறிக்கை பண்ணலை, ஜீவனுள்ள தேவன் அவர் அறிக்கை பண்ணுறார். அப்போ இந்த சின்ன புள்ள செஞ்ச ஒரு காரியம் ஒரு ஆத்துமா ஜீவனுள்ள தேவனை அறிஞ்சு கொள்ள அது ஏதுவாக இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒருவேளை நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் எப்படிப்பட்ட நன்மைகளாக காணப்படுகிறது? நன்மை செய்ய அறிந்திருக்க நம்ம எத்தனை எத்தனை ஆத்துமாக்கள் ஜீவனுள்ள தேவனை அறிஞ்சு கொள்கிற நம்ம காரணமாக இருந்திருக்கிறோம்? ஒருவேளை நம்ம செஞ்ச நன்மை நம்ம பேர் நம்ம புகழ் வர்றதுக்கு இருக்கிறோமா? அப்படி இருக்கவே கூடாது. எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், கர்த்தர் அங்கே அறியப்படணும். அது ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கிடணும். உங்கள் வீட்டுக்கிட்ட வர்றாங்க, காய்கறி விற்கிற வர்றாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, அந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னால் ஆண்டவர் தான் இது எனக்கு செய்ய கொடுத்துருக்கிறாரு, அந்த ஜீவனுள்ள தேவன் எனக்கு பண்ணியிருக்கிறாரு, நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல க்ரியேட் பண்ணி ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்த ஏகவாக இருக்கணும். கொர்நேலியு பாருங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனத்தில் இருந்த அந்த அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது கொர்நேலியு அவர் என்ன பண்ணியிருக்கார்? தேவ பக்தி உள்ளவன் என்றும் வீட்டாரானும் தேவனுக்கு பயந்தவருமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தனக்கு மாத்திரம் இல்லாமல் தன் அயலகத்தார் நண்பர்களை எல்லாம் வரவழைச்சு அவங்க வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அவர் ஏற்கனவே நன்மை செய்து கொண்டிருக்கார். அவரை பற்றி அதுதான் சாட்சி சொல்லுது. தான தர்மங்களெல்லாம் செஞ்சு அவர் கொண்டிருக்கிறாரு. அவர் பரிசுத்தமாக வாழ்கிறார், குடும்பமாக வாழ்கிறாங்க, பரிசுத்தமாக இருக்கிறாங்க. அதுதான் வசனம் சொல்லுது. அதோடு அவர் நிற்கலை. நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்து முதல் செய்யாமல் போனான் என்ற வார்த்தையின்படி அவர் அந்த நன்மை செய்கிறார். என்ன செய்கிறார்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினா அவங்களும் அந்த ஜீவனுள்ள தேவனை அறிஞ்சு கொள்ளணும்னு அன்றைக்கி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிறாரு. இன்றைக்கி நம்ம ஒருவேளை சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்குதா, ஒரு காரியம் நடக்குதா, அந்த இடத்துல ஒரு 4 பேரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியறதற்கு நம்ம ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணணும். காரணம் என்ன? நன்மை செய்ய அறிந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். இன்றைக்கி அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து நன்மை செய்ய திராணி உள்ளவர்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது. அதனால் நன்மை செய்ய அறிஞ்சிருக்கோம் அப்படின்னா மென்டலி வி நோ. இந்த இடத்துல ஃபிசிக்கலி நம்மளால் செய்ய முடியும், நம்மளால் செய்ய முடியும். இந்த கிதியோன் ஊழியத்தில் ஆரம்பத்தில் நான் ரொம்ப சோர்வடைஞ்சு ஊழியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பேன் நான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் நான் உணர்த்தப்பட்டேன், என்னடா நம்ம எந்த ஊழியத்தில் இல்லாமல் இருக்கிறோமேன்னு சொல்லி உணர்த்தப்பட்ட பொழுது கர்த்தர் ஒரு நல்ல கார் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆரம்ப காலத்தில் அந்த ஊழியத்தில் கார் எடுத்துப்பேன். காலையில் பைபிள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகணுன்னா காரில் தூக்கி லோட் பண்ணிவிட்டு எங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஸ்கூலுக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல காரை கொண்டு நிறுத்திட்டு அந்த இடத்துல பைபிளை தூக்கி கீழே இறக்கி வைப்பேன். இதுதான் நான் பண்ணேன் நான். அப்போ எனக்கு நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த காரில் கர்த்தருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்கென்று ஆத்துமாதாயம் பண்ணி நம்ம செய்யணும் அப்படின்னு உணர்த்தப்பட்டு அந்த காரியம் பண்ணேன். தட் மீன்ஸ் ஃபிசிக்கலி என்னால் முடியும் அப்படின்ற ஒரு காரியம் தான் இந்த ஊழியத்தினுடைய நான் ஆரம்பித்து செஞ்சேன் நான். இன்றைக்கி நம்ம ஃபிசிக்கலி முடியாமல் இருக்கிறோமா? முடியும். அதுதான் வசனம் சொல்லுது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது. அந்த இடத்துல திராணி இருக்குது. யாத்ராமத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 15-21 வசனத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலில் அடிக்கலாக இருக்கிற இடத்துல நன்மை செய்ய திராணி உள்ள எபிரேய மருத்துவச்சிகள் சிப்பூரால் பூவால் அவங்க தேவனுக்கு பயந்ததனால் அவள் என்ன கட்டில் பார்வன் என்ன கட்டில் வருது, ஆண் பிள்ளைகளெல்லாம் நீங்கள் கொலை பண்ணிடுங்க, பிரசவிக்க வரமோ கொலை. ஆனால் இவங்க தேவனுக்கு பயந்ததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பண்ணாமல் அவங்க விட்டுறாங்க. அந்த குடும்பம் தலைக்குது. அப்போ நன்மை செய்ய திராணி அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த திராணி அவங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம திராணி உள்ள இடத்துல இருக்கிறோமா? எல்லாரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏதோ ஒரு விதத்தில் ஆத்துமாதாய பணியில் நம்மளை ஈடுபடுத்தி அதை நன்மையாக மாற்ற நம்ம முயற்சி எடுக்கணும். எஸ்தரை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். எஸ்தர் பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அப்போ சொல்கிறாரு, இந்த இடத்துல நீ வந்ததுக்கு காரணம் என்ன, இந்த இடத்துல உன்னை கர்த்தர் இந்த பொசிஷனில் கொடுத்ததுக்கு காரணம் என்ன,
யூதர்களுக்கு மத்தியில் ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணணும். அதுக்கு தான் ஆண்டவர் உன்னை இந்த ஸ்தானத்தில் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லப்பட்ட பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க? இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் நான் பிரவேசிப்பேன். காரணம் என்ன? துஷ்ட ஆமான் ஜனங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. மொர்தெகாய் சொல்கிறாரு, நீ இந்த இடத்துல இருந்த, நீ இதை செய்யாட்டினா ரட்சிப்பு வேறு இடத்துலேருந்து வரும். அந்த பொசிஷனில் நம்ம இருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்மளால் திராணி இருக்குது, அதை செய்யணும்னா கட்டாயம் நம்ம அதை செய்யாமல் விட்டுறக்கூடாது. நமக்குள்ளே அந்த பாரம் எப்பொழுதும் இருக்கணும். எப்படியாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை அறிமுகப்படுத்தணும். இன்னும் நிறையங்கள் பார்க்கலாம். பார்க்கும் பொழுது மார்க் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கப்பர்நகூமுக்கு ஆண்டவர் வராரு. 2வது தடவை கப்பர்நகூமுக்கு வர்றப்போ ஒரு 4 பேர் திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த அந்த சம்பவத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இரட்சகராக இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனோட விசுவாசம் இல்லை, இந்த 4 பேரோட விசுவாசத்தை கண்டு சொஸ்தமாக்குறாருன்னு நம்ம வேத வசனத்தில் பார்க்குறோம். ஒருவேளை அந்த 4 பேர் தூக்கிட்டு போயிருக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. போனால் வீட்டில் பயங்கர கூட்டமாக இருக்குது, போடா உன்னை எப்படியா சுகமாக்கணும்னு பார்த்துட்டோன்னா கூட்டம் இவ்வளோ இருக்குது, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு அவன் தூக்கிட்டு போக விடலை. போகிறான். இவனுக்கு எப்படியாவது இவனை நம்ம சுகமாக்கணும். ஏன்னா சுகப்படுத்துகிற ரட்சகர் இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார். அவன் அறிஞ்சிருக்கிறான். அறிஞ்சவனை விட்டு விடலை. நேராக வீட்டில் போய் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு உன் கூரை இறக்கிட்டு உன்னை உள்ளே இறக்குறேன்டான்னு சொல்கிறாங்க. ஒரு முயற்சி எடுக்கிறான் பாருங்க அந்த 4 பேர். அதுக்கப்புறம் அவங்கள பற்றி அந்த 4 பேரோட கேரக்டரை பற்றி பைபிள் ஏதாவது போட்டிருக்கா? ஒன்றும் இல்லை. போய் ஒரு முயற்சி எடுத்து இவனை விடக்கூடாது, வைராக்கியமாக விடாப்புடியா இன்னைக்கு இவனுக்கு சுகம் வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு உள்ளே இறக்குறான். இவங்களோட விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை சொஸ்தமாக்குறார். அப்போ நன்மை செய்ய திராணி, தட் இஸ் த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அவங்களுக்குள்ளே இருக்குது. தூக்கிட்டு போகிறாங்க. அதுதான் அந்த ஆத்துமாவை ரட்சிக்கப்படுவதற்கு, அவன் மனம் திரும்புவதற்கு, அவன் சுகப்படுத்துவதற்கு அவங்க காரணமாக இருக்கிறாங்க. வசனத்தில் ஒரு மிக முக்கியமான வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 11-12. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. ஒரு இடத்துல பேசி முடித்தோடனே ஒரு வக்கீல் நேராக வந்தார். பிரதர், இந்த வசனம் இப்படித்தானா? நான் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன்னாரு. என்ன பிரதர் புரிஞ்சுங்கன்னு கேட்டேன். ஒரு வக்கீல், கொலை குற்றம் பண்ணவனை எப்படியாவது போராடி அவனை விடுதலை ஆக்கிடும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அவர் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சிருக்கிறாரு பாருங்க. அவரோட ப்ரொஃபஷனுக்கு இந்த வசனத்தை சாதகமாக எடுத்துக்கிட்டார். இன்றைக்கி நம்ம அப்படி தான் பார்த்துட்ருக்குறோம். நமக்கு சாதகமாக இந்த வசனத்தோட அர்த்தங்களை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் ஜீவனுள்ள தேவனை எல்லா இடத்துலையும் மகிமைப்படுத்த நம்ம காரணமாக இருக்கணும். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவங்க யார்? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவ பிடியில் மரணத்தினுடைய நிச்சயம் இல்லை. நித்திய ஜீவனை குறித்து உணர்வு இல்லாமல் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள விடுவிக்க கூடுமானால் விடுவி. அது வாசிங்க அந்த வசனத்தை 11-12 நீதிமொழிகள் 24. அதை அறியோம். எனக்கு என்ன, எனக்கு தெரியாது நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியை தக்கதாக பலனளியாரோ. அதுதான். அப்போ நம்ம தெரியல அப்படின்னு போயிட முடியாது. ஏன்னா நன்மை செய்ய அறிஞ்சவங்களாக இருக்கிறோம். நன்மை செய்ய திராணி உள்ள நம்ம இதை ஒரு ஆத்மாவை குறித்து ஒரு உணர்வு இல்லாமல், கரிசனை இல்லாமல் நம்ம போயிட்டோம் அப்படின்னம்னா, நம்முடைய இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, நம்முடைய பாதுகாக்கிறவர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாரு, தெரிஞ்சு போயிடக்கூடாது. இன்றைக்கி இப்படிப்பட்ட நன்மையை தான் நம்ம செய்யணும். ரொம்ப முக்கியமாக எசேக்கியல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எசேக்கியல் 2:18 எடுத்து வாசிங்க. எப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் நமக்குள்ளே இருக்குன்றதை இதை பார்க்கலாம். நமக்கு மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாய் 2:18 சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை
அவனுக்கு சொல்லாமலும், இந்த இடத்துல நல்லா பாருங்க, நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் பாருங்க, எவனோ ஒருத்தன், இப்போ கலோக்கியில் நான் பேசுகிறேனே, எவனோ ஒருத்தன் சேட்டை பண்ணி எவனோ அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து அவன் மனம் போல போக்கில் ஜீவித்து கொண்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு அவனுடைய பார்த்து அந்த ஆத்மா கரிசனை இல்லாமல் அந்த துன்மார்க்கனுக்கு ஜீவனுள்ள தேவனை குறித்து சொல்லாமல் போயிட்டா அந்த இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். பாருங்கள், இப்போ நம்ம செஞ்ச பாவமா, நம்ம செஞ்ச பிரச்சனையா, நம்ம சூழ்நிலைமையா? இல்லை. இப்போ புரியுதா? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாது இருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். நம்ம செஞ்ச பாவமா, நம்ம செஞ்சது காரியங்கள் கிடையாது, அடுத்தவன். ஆனால் அதை நம்ம எனக்கு தெரியாது அப்படின்னு போயிடக்கூடாது. இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் அந்த உத்தரவாதம் நமக்கு இருக்குது. இந்த வார்த்தை, இந்த வசனம் எதுக்கு நம்மளே கொடுத்துருக்கிறார்? எதுக்கு நம்மளே ரட்சிக்கு மீட்டு எடுத்திருக்கிறாரு? எதுக்காக நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்துருக்கிறார்? எதுக்காக ஒரு வாழ்வை கொடுத்துருக்கிறார்? பேதுருவை பார்த்து அன்றைக்கி ஒரு வார்த்தை கேட்டார். என்ன கேட்டார்? என்னை நேசிக்கிறாயான்னு கேட்குறாரு. இன்றைக்கி நம்மளே பார்த்து அந்த வார்த்தை கேட்கும் பொழுது, ஆம் கர்த்தாவே உம்மை நேசிக்கிறேன். அன்றைக்கி பேதுரு மறுபடியும் சொல்கிறாரு, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படிங்கிறாரு. ஒருவேளை மெட்டீரியலிஸ்டிக்காக உலகப்பிரகாரமான தேவைக்காக ஆண்டவரை நேசிக்கிறோமா? நம்மளோட நேசம் ஆண்டவருக்கு எதன் மேலே இருக்கிறது? ஆனால் நம்மளை என்ன எதிர்பார்க்கிறாரு? இந்த துன்மார்க்கனுடைய பாவப்பழி நம்ம மேலே விழுந்துடக்கூடாது. அந்த துன்மார்க்கனுடைய ரட்சிப்பு நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அவனுக்கு எப்படியாவது ஆண்டவரை அறிமுகப்படுத்தணும், எப்படியாவது ஒரு வாழ்த்து அவனுக்குள்ளே சொல்லணும். சொல்லிட்டு நம்ம போட்டான், அவன் ரட்சிக்கப்படாட்டினா, அவன் ஏற்றுக்கொள்ளாட்டினா அது அவன் பாடு. சொல்லிட்டோம், கடமைக்கு சொல்லிட்டோம், அது இருக்கக்கூடாது. அந்த ஆத்துமாவுக்கு எப்படியாவது கடமைக்கு தூக்கிட்டு வந்தான் அவனை. நாங்கள் என்ன பண்ணுறது? கூட்டம் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சுல்ல, நாங்கள் என்ன மாட்டோம் நான் சொல்கிறோம். கூட்டம் இருந்துச்சு, அவன் தலையெழுத்து. இன்றைக்கி அவனுக்கு சுகம் கிடைக்கக்கூடாது நாங்கள் நினச்சா, அவனுக்கு அவன் பொழப்பு அப்படித்தான் போயிடுச்சு. போட்டுட்டு போகலை, போய் மேற்கூறிய திறந்து உள்ளே இறக்குறான். அவன் ஒரு எஃபர்ட்டை போடுறான். அந்த ஆத்துமாவை குறித்து பாரம் நமக்குள்ளே இருந்தால் நமக்குள்ளே அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வரணும். இதுதான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தை கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு இடைப்படுகிறார். கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். நன்மை செய்ய அறிந்தவர்களாயிருந்து நன்மை செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கிற நம்ம பார்த்து கர்த்தர் கேட்குறாரு, எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறோம்? எத்தனை பேரை? அன்றைக்கி ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை கண்டேன்னு வந்து சொன்ன பொழுது, நாசரேத்திலேருந்து யார் ஒரு நன்மை உண்டாக கூடுமோன்னு சொன்னவளை என்ன சொன்னான்? வந்து பார். அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசு ஒன்றுமே சொல்லலை. என்ன சொன்னால்? வந்து பார். நம்ம என்ன செய்யணும்? வந்து எங்கள் சர்ச்சில் உட்காருங்க, வாங்க, நீங்கள் வந்து உட்காருங்க. கர்த்தர் இடைப்படுவார், கர்த்தர் பேசுவார். ரேமாவான வார்த்தை போதகர் மூலமாக வெளிப்படும். அந்த ஆத்மாக்கள் சந்திக்கப்படும். விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு ஆத்மாவை நான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வருவேன். இந்த பாட்டு போட்டிருக்கு பாருங்க. இந்த வருஷம் எத்தனை ஆத்மாங்க? 2500 சோல்ஸ். ஒன்றும் பெரிய காரியம்லாம் செய்ய வேண்டாம், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்து உட்கார வைங்க. கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் இடைப்படுவார். இன்றைக்கி அதுதான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மளை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்ம இன்றைக்கி எத்தனை ஆத்துமாக்களுக்காக நம்ம பரிதவிச்சிருக்கிறோம், எத்தனை ஆத்துமாவுக்காக நம்ம பண்ணியிருக்கிறோம். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை மூடி முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை மூடி முத்திரை போடுறதுனா என்னது? அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, நமக்குள்ளே வச்சுக்கிற வேண்டாம். இந்த வார்த்தை இல்லாமல், இந்த வார்த்தையை அறியாமல், நம்பிக்கை இல்லாமல் எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிஞ்சு போகிறாங்க. அந்த ஆத்துமாக்களை குறித்த பாரம், அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்தோன்னா நன்மை செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் ஏராளமான நன்மைகள், கிருபைகள் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரு. நினச்சி பார்த்தா எண்ணி முடியாத நன்மைகள், எண்ணி முடியாத கிருபைகள், எவ்வளவோ ட்ராவல் மர்சிஸ் நமக்கு கிடச்சிருக்கு. கையின் பிரயாசம். இன்றைக்கி அழகாக பாட்டில் சொல்லியிருக்கிறாங்க, கர்த்தர் நமக்கு கடன் வாங்காமல் எவ்வளவோ வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயம் நன்மை செஞ்சுருக்கிறார். ஆனால் அந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம எப்படி பிறருக்கு அறியாமல் இருக்க முடியுமா? நம்மளை நாமே ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம் இந்த ஊழியத்திற்காக நீங்கள்
ஜெபம் பண்ணும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் வீணாய் கழித்து விடாதபடிக்கு, விலையேறப்பட்டு ரட்சிப்பை நாம் இழந்து போய் விடாதபடிக்கு முடிவு பரியந்த நிலைத்து நிறுந்து, அது மாத்திரமல்ல இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடி ஒரு பரிதவிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படாதபடிக்கு நன்மை செய்கிறவர்களாய் நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவன் நம்மளோட கூட இருக்கிறார் என்பதை நம்ம வெளிப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம காரணமாக இருக்கணும். இன்றைக்கி அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மை செய்ய திராணி உள்ளவர்களாக இருக்கிறோமே, நன்மை செய்ய அறிந்தவர்களாக இருக்கிறோமே, அது கர்த்தருடைய நாம மகிமைக்கின்றதை செய்து எளிமையுடைய ராஜ்யத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கேட்ட சத்தியத்தின்படி. ஆமென். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காது. என்னை நம்பி அவர் ஒரு பதனை அவர் வரும்பர் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டா சிறு வயதில் தமது ஜீவனை அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் மகள் அங்கே அவருடனே ஆடியே மகிழ்ந்திடுவே. சமூகமது அங்கே அவருடனே ஆடி பாடியே திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் சொந்தமானார். ஒரு 3 முக்கிய ஜெப குறிப்புகள். ஒன்று, சிஸ்டர் கவிதா சரோஜினி அம்மாவுடைய 4வது மகள் கவிதா சென்னையில் நாங்கள். அவங்களுடைய கணவர் கடந்த இந்த மாதத்தின் 1ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். லாரன்ஸ், சகோதரர் லாரன்ஸ். அந்த குடும்பம் நம்முடைய சபையிலே அங்கமாய், சரோஜினி அம்மாவுடைய பிள்ளைகள் எல்லாரும் நம்ம சபையிலே தான் அங்கமாக இருக்கிறாங்க. சிலர் வெளியூர்களில் விசுவாசிகளாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாளையிலிருந்து சகோதரி கவிதா திரும்பவும் சென்னையில் அவங்க நல்ல ஒரு அரசாங்க உயர் பதவியில் இருக்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய மகளை தொடர்ந்து ஆண்டவர் பாதுகாக்கவும், ஆண்டவர் வழி நடத்தவும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து கவிதா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். சிலர் போன வாரம் வராததுனால திரும்பவும் அதை மக்களுக்கு அறிவிக்கிறோம். அவருடைய குடும்பத்தினர் இங்கே நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல அதை குறித்து விசாரியுங்கள். 2வதாக பிரதர் ஆனந்த் ஷாம் கடந்த 3 வாரங்களுக்கு முன்பாக பிரதர் கிளேட்டன் அவர்களும் அவங்களுடைய துணைவியார் ஷாலினி அவர்களும் மும்பையிலிருந்து அவங்களுடைய சகோதரன் தூத்துக்குடியில் இருக்கிற ஆனந்த் ஷாம் நம்ம மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் 1 மாதத்திற்கு மேலாக அட்மிட் பண்ணப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறார். டாக்டர்ஸ் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம், காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஆனாலும் தம்முடைய பிள்ளைகள், அவர் இன்னும் பூர்ணமான ரட்சிப்புக்குள் வரவில்லை. ஆனால் சகோதரி ஷாலினி, அவங்களுடைய கணவர் பிரதர் கிளேட்டன், மற்ற குடும்ப அங்கத்தினர்கள் பாரத்தோடு கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சு அவருக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் எப்பேற்பட்ட பிணியாளியாக இருந்தாலும் கர்த்தர் ரட்சிப்பார். கர்த்தர் அவருக்கு இப்போ இவ்வளோ நாட்கள் மாத கணக்கில் இப்போ இதோடு அவங்க 3வது வாரமாக நம்ம சபைக்கு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி ஒரு தெய்வீக சுகத்தை அவங்க இந்த இடத்துலேருந்து போகும்போது சாட்சியோடு போகணும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் அற்புதம் செய்ய அவரால் முடியும். இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகள், செவிகள் கவனிக்கிறவமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். மட்டுமல்ல, ஜானகி அவங்களுடைய மகன் டாக்டர் சேதுபதி துணைவியார், கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற மகனோடு முதன்முறையாய் நம்முடைய ஆலயத்தில் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, அவங்க டாக்டர்ஸ் 2 பேருமே கர்த்தர் கிருபையாய் அவர்களை ஈவாய் கொடுத்திருக்கிற அருமையான மகனை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவாலயத்தில் இருந்து தம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நம்ம மத்தியில் கிதியோனிய ஊழியர்கள் வந்து பாரத்தோடு நல்ல பல சாட்சிகளை, தேவன் செய்கிற கிரியைகளை நமக்கு சொன்னாங்க. ஆமென். தொடர்ந்து அந்த ஊழியம் இன்னும் அதிகமாய் வளருவதாக. 2வது ஆராதனையிலேயும் தெய்வ ஊழியர்கள், கிதியோனிய சங்கத்தினர் கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து சாட்சிகளை நாம் கேள்விப்பட இருக்கிறோம். தெய்வ கிருபை ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் உடைய மகிமை, கிருபை, பிரசன்னம், சொல்லப்பட்ட வார்த்தைகளின் சாரம் நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்படுவதாக. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்யவும் தக்கதான கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நேரத்திற்காக நன்றி. கேட்ட சத்தியத்தின்படி நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று அன்றைக்கு நீர் கேட்ட கேள்வியின் ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே, எங்களால் முடிந்த அளவிற்கு நீர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரே. அப்பேற்பட்ட அற்புதமான உம்முடைய ஈவுகள், நன்மையின் கரம் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. நீர் நல்லவராகவே இருக்கிறீர். நன்மை செய்ய பழகுங்கள். நன்மை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எங்களால் ஆன மட்டும் கர்த்தாவே, ஆண்டவரே, அனித்தியமான உலக பொருளினாலே சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. எங்களால் ஆன மட்டும் இந்த சுவிசேஷ பிரபல்ய ஊழியத்தை நாங்கள் கண்ணும் கருத்துமாய் செயல்பட எங்களுக்கு கிடைக்கிற தருணங்கள், வாய்ப்புகளை நாங்கள் நழுவ விட்டு விடாமல் பின்னால் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நான் இழந்து விட்டேனே என்று அந்த ஏசாவை போல கர்த்தாவே அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணி விட்டுவிட்டு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா என்று கதறி அழுதது போன்ற நிலை எங்களிலே ஒருவருக்கும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்படாத வண்ணம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு நல்ல ஒரு சென்சிட்டிவான இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஆண்டவரே, இந்த கிதியோனிய ஊழியத்தில் எங்கள் மத்தியில் வந்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கிரியன் சாலமனுக்காக, கிரியன் ஜானுக்காக, செகண்ட் சர்வீஸில் பிரதர் கிரியன் மதுராமுக்காக, அகஸ்டின்காக நன்றி. தேவக்கரம் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. எங்கள் சபையிலிருந்து இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெயக்குமார், ஸ்டெபியூலா, விஜய் தாமஸ், ஸ்டெல்லா, இன்னும் இந்த ஊழியங்களிலே இந்த டேனியல்ஸ், ஆனந்தி, மருத்துவ பணியை செய்கிற தம்முடைய பிள்ளைகளை இன்னும் வர நாட்களில் இந்த ஊழியங்களிலே பயன்படுத்துவாரா. டாக்டர் தியாகராஜன், சிஸ்டர் ரோஸ்லின்,
தம்முடைய பிள்ளைகளை தேவன் பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆசிரிய பணி செய்கிறவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை தொடர்ந்து வழிநடத்தும். வேலை, தொழில், வியாபாரம், பிரயாணங்கள் மேற்கொள்ளுகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். தீமைகள், பொல்லாப்புகளுக்கு, சத்ருவின் சதிமோச நாசங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளட்டும். உடைய கிருபை எங்களோடு இருந்து வழி நடத்தும். கனம், துதி, மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனின் அற்புத அடையாளங்கள் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பின்னாலே நம்ம கிதியோனிய